குறிப்பாக இந்த உசிலம்பட்டி பகுதியினுடைய ஒரு வீரியத்தையும் வீரத்தையும் சமாதானமற்ற முறையில் நாங்கள் எல்லாம் பயணம் செய்வது, பல ஏற்றத்தாழ்வு, பல்வேறு சோகம் சோதனைகளெல்லாம் கடந்து நாங்கள் எத்தனையோ வேதனைகளெல்லாம் கடந்து களத்தில் நின்று சோர்வாகி போய் படப்பொண்ணாக இருக்கின்றனர். சரவணன் அவர்கள், தமிழரசன் அவர்கள் எங்களுக்கு வலுக்கூட்டு வகையில் எங்களுக்கு லட்சியங்களுக்கு பயணத்தில் துணையன்பு உறுதியேற்று எங்களோடு இணைந்து உங்களை அழைத்து வந்திருப்பது உண்மையிலே உங்களை என் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டாமல் எப்பொழுதும் நாங்கள் உங்களுடைய நன்மைக்கும் உங்களுக்கு துயரம் வந்தாலும் இன்ப துன்பங்கள் எல்லாம் இரண்டரை குடும்பம் எங்கள் இல்லத்தில் எப்படி நடைபெறுகிறதோ, எப்படி எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை நடைபெறுதோ, அதே போல் எங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்களோ, கண்டிப்பாக என் வாழ்நாள் முழுவதும் உங்களை என் மூத்த பிள்ளைகளாக இளைய பிள்ளைகளாக தொடர்ந்து நான் பாதுகாத்து வருவேன் என உறுதியளித்து இந்த சிறப்பான ஏற்பாட்டிற்கு அன்புக்குரிய சரவணன் அவர்களும் ஏ குஷோர் அவர்களும் சரத்குமார் மற்றும் வினோத்குமார், அன்புக்குரிய சரவணகுமார், சுதர்சன், முத்துப்பாண்டி, ஈஸ்வர பாண்டி மற்றும் பெயர் விட்டிருந்தாலும் கூட அடுத்தவருக்கு உங்கள் பெயரெல்லாம் அந்த நிகழ்ச்சி சொல்லுவதில் இப்போது மகிழ்ச்சி அடைந்து இன்று ஒரு புதிய ஒரு பயணத்தை நீங்கள் தொடங்கியிருக்கிறீர்கள். காரணம், அரசியல் என்பது நம் வாழ்க்கையில் இரண்டரை கலந்தது. அரசியலை விட்டு யாரும் தவிர வைக்க முடியாது. அரசியல்னா கோஷம் போடுவது, ஓட்டு கேட்பது, ஓட்டு போடுவது, அது மட்டுமல்ல அரசியல். நம்முடைய அரசியல் புரட்சி செய்வது, நம்முடைய அரசியல் தன்மானத்தை காக்கும், நம்முடைய அரசியல் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை இந்த மண்ணில் உருவாக்கும். காரணம், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் எம்எல்ஏ பதவி தரேன், எம்எல்ஏ பதவி தரேன், கவுன்சிலர் தரேன், எம்பி தரேன்னு சொல்லி கூப்பிடல. தேவர் முக்கிய தேவர் எல்லாம் உன் ரத்தத்தை தான் நாட்டுக்கு விடுதலை தருகிறேன், உன் உயிரை கொடுக்க தயாராகிற நான் மக்களை விடுவிக்கிறேன்னு சொல்லி தான் அவரை அழைச்ச போது நம்மெல்லாம் அணி அணியாக திரண்டு அவரை பின்பற்றிடுவோம். 70 வருஷமாக நம்ம இந்த பகுதியிலே ஆகுது, கொஞ்சம் மிஞ்சி நிற்குது. எங்களுடைய காலகட்டங்களோடு இது முடிந்து விடும் என்று நாங்களெல்லாம் கவலைப்படும் போது, எப்படி உங்கள் பாணிகள் சொன்னால் த்ரோ என்று சொல்லுவார்களே, ஒருவர் கையிலிருந்து இன்னொரு பந்தை கொடுத்து இன்னொரு ஓடி செல்வதைப் போல எங்களிடமிருந்து உங்களிடம் அந்த தியாக இயக்கமாக ஃபாரூக் பிளாக் இயக்கத்தை ஒப்படைப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைந்து, நீங்கள் வெறும் கோஷம் போடுவர்களாக இல்லாமல் அரசியல் சிந்தனையாளராக வர வேண்டும். தொடர்ந்து உங்களுக்கு அரசியல் பயிற்சி வகுப்புகள் எல்லாம் எடுப்பதற்கு அன்பு சகோதரன் வழக்கறிஞர் முருகபாண்டி போன்றவர்கள், அண்ணன் ஓய்வு பெற்ற காவல்துறை பழனி போன்றவர்கள், நம் சத்யா சுபாஷ் மாவீரன் போன்றவர்களெல்லாம் இருக்கிறார்கள். எதிர்காலத்தில் அதற்கான திட்டங்களை நாங்கள் தீட்டின்ற பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு துப்பாக்கியிலிருந்து புறப்படுகின்ற தோட்டாவை போல இருக்க வேண்டும். இதில் பாதிப்பேராச்சு வந்தோம் கூடுதல் களஞ்சிவின்றது இல்லாமல் ஒரு பெரிய நெருப்பாற்றல் நீந்துவதைப் போல உங்களுக்கெல்லாம் சாதாரணமாக தான் தெரியும். ஃபாரூக் பிளாக் புலிக்குடியிருந்து உங்களுக்கு சாதாரணமாக தெரியும். அது இந்த மக்களை நாட்டை விடுவித்த ஒரு மாபெரும் இயக்கம். செத்தவை பாதிப்பை யாருன்னே தெரியாது. நமக்காக ரத்த சிந்தனை யாருன்னே தெரியாது. நமக்காக தூக்கு மேடை முத்தமிட்டவை யாருன்னே தெரியாது. ஆனால் இன்னைக்கு வசதியான வாழ்க்கை, ஏதோ படிக்கிறோம். இங்கே எல்லா பேரையும் படிக்கிறதுக்கு மேலாக இருப்பீங்க. இந்த அளவுக்கு நீங்களாம் படித்து இந்த அளவுக்கு வந்திருக்கீங்கன்னா அவங்களுடைய தியாகம், அந்த தியாகத்தை நாம் நினைத்து பார்க்கத்தகவில் ஒரு புரட்சிகர இயக்கம் ஃபாரூக் பிளாக் கட்சி என்பது. கதிரவ இருக்காரு, முருகன்ஜி இருக்காரு, அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க அல்ல. இது உங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. இந்த மக்களுடைய விடுதலைக்காக அர்ப்பணம் பண்ணப்பட்ட கட்சி. இந்த கட்சியில் எண்ணற்ற தியாகிகள் செத்து மடிஞ்சிருக்காங்க. அவனுடைய புகழை காக்கிறது கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்கிறது. எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய தலைவர்களாக நீங்கள் எல்லாம் வர வேண்டும். என்ன கேட்பாங்க, நீ நல்ல இன்ஜினியராக வர்றியா, நல்ல டாக்டராக வர்றியா, நல்ல வக்கீலாக வர்றியான்றதை விட
நீங்கள் இந்த நாட்டை வழிநடத்துகிற, இந்த மக்களை வழிநடத்துகின்ற நல்ல தலைவர்களாக வர வேண்டும். வந்திருக்க கூட டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம். ஆனால் தலைவராவது மிகப்பெரிய கடுமையான பணி. அந்த பணிக்கு உங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும். இளைஞர்களாக இருந்தாலும் கூட காலையில் சும்மா வச்சு போய் பேப்பரை வச்சு பார்க்கணும். சும்மாவாவது ஒரு பேப்பரை வச்சு பார்க்கணும். காலையில் எழுந்திரிச்சு டிவி நியூஸ் பார்க்கணும், செல்ல நியூஸ் பார்க்கணும். உலகளவு என்ன நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் எங்கே போய் பேசினாலும் ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். ட்ரெஸ் கோடு, அதேமாதிரி ட்ரெஸ் மெயின்டைன் பண்ணுறது படித்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணணும். கையிலே கட்டிட்டு வர்றோம், அம்மாட்டு வரோம் இல்லாமல் ஒரு தனி வித்தியாசமாக இருக்கணும். வர்ற 1ஆம் தேதி 6ஆம் தேதி பின்னால் உங்களுக்கெல்லாம் நேதாஜி படம் குறித்த அட்டை வழங்கப்படும். எப்போ பார்த்தாலும் நேதாஜி படம் தான் உங்கள் கையில் இருக்கும். ஜெயலலிதா படம் வச்சுருக்கேன், கருணாநிதி படம் வச்சுருக்கேன், அஜித் படம் வச்சுருக்கேன், விஜய் படம் வச்சுருக்கேன். இல்லாமல் என் தலைவன் யார் என்றால் நேதாஜி என்று சொல்லுவோம். என் தலைவன் யாருன்னு யார் சொல்லுவீங்க? நேதாஜி சொன்னார். நேதாஜி இணையான தலைவன் உலகத்தில் இருக்கானா? நேதாஜி இணையான தலைவன் யார் இருக்கானா? எவனும் கிடையாது. அந்த தலைவனுடைய வழி வந்தவர்கள் நாம் என்பதை நீங்கள் மார்க்கெட்டில் அது படம் வைக்கணும். அடித்து கொடுப்போம். எல்லாருமே எங்கே போனாலும் அந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு தனி மரியாதையும் ஒரு கௌரவம் மக்கள் மத்தியில் மட்டுமில்லை. போலீஸ்காரன் பார்த்தாலும் சரி, தாசில்தார் பார்த்தாலும் சரி, உங்கள் ப்ரொஃபஸர் பார்த்தாலும் சரி, உங்கள் ஆசிரியர் பார்த்தாலும் நாங்கள் நேதாஜி படம் வைத்திருக்கோம் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையும் கௌரவம் கிடைக்கும். அதை பின்பற்றுறீங்க. வந்தோம் போனோம் என்று இல்லாமல்